பக்தர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஆந்திர அரசு ஏற்படுத்துவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருப்பதி லட்டு விவகாரத்தில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற வகையில் பவன் கல்யாண் பேசியுள்ளார் என்றும் அவர் மிகப்பெரிய அதிபுத்திசாலி எனவும் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் தலையிட்டு விசாரித்து நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும் என செல்வ பெருந்தகை கேட்டுக்கொண்டார். திருப்பதியில் அரசியல் என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு அறிக்கையும் இல்லாம எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அறிவிப்பு செய்தார்கள். உடனே பவன் கல்யாண் என்ற ஒரு மிகப்பெரிய அதிபுத்திசாலி அவர்கள் பல அறிக்கைகளை விட்டுக் கொண்டிருக்கிறார். அதில் உண்மை வெளியே வர வேண்டும். இதில் உச்ச நீதிமன்றமே தலையிட்டு இதை விசாரித்து ஒரு நல்ல முடிவை அறிவிக்க வேண்டும். அங்க இருக்கின்ற பக்தர்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஆந்திராவின் அரசு அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த நெய் வாங்கப்பட்டது குஜராத்தில் என்று சொல்லப்படுகிறது. குஜராத்தில் என்றால் யார் அந்த கம்பெனியின் உரிமையாளர்கள், யார் அறிக்கை கொடுத்தார்கள், இந்த அறிக்கை எப்படி குஜராத் லேபிலிருந்து வரப்பட்டது, இதையெல்லாம் அவர்கள் மக்களுக்கு தெரிய